லண்டன் அக்காண்ட பார்சலை அதாவது வந்துட்டு அவங்களோட அக்காட்ட வண்டி அவங்களோட தம்பியிட கொடுக்க போகிறோம். ஓ அப்போ அந்த பார்சலுக்குள்ளே வந்து என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் எதுவாக இருந்தாலுமே நம்ம தெரியும் தானே வளமைய மாதிரியே உங்களுக்கு அந்த பார்சல் அன்பாக்சிங்களில் நாங்கள் அதை காட்டுவோம். பிரச்சனை இல்லை. வந்து மலர் மாலையை என்று யார் சூடினார், ஏன் ஏன் நிலைமையும் தீயானது. அப்நார்மல் கூட அது அவனுக்கு வருத்தம் இல்லை, வயசுக்கான வருத்தம் அது. அப்போ இதுக்கு வந்து மருந்தப்ப எடுக்கணும்னு சொன்னால் தேவையில்லை. காலம் போதானா இன்னைக்கு வருத்தம் கண்டது. நான் அவடத்துல இறங்குறேன். நீங்க அவடத்துல அடுத்த சந்தில காரையும் போட்டு போடுவோம். ஆலகம்பர் அன்னைக்கு நல்ல துருணு வச்சு கட்டாங்க கோயிலை எப்படி தெரிஞ்சு அண்ணா ஒருத்தர் சரி அவரு விலங்கையிலேருந்து வைப்பேன். ஒரு மனுஷன் பக்கத்தை வந்து காரை விட்டு போட்டு கண்ணாடியே இறக்குறான்னு கீழே இறக்கி பாயா சைக்கிறான். விளங்க வேண்டாமே. தம்பியாடே இந்த ரோட் எங்க போகுது? அதங்க போகுது. அதங்க கிடக்கு பொம்மை வழி ஓட்டு மேடம்மா. அதுதான் என்ன தெரியல. இன்னும் கேட்டேன் நான். நீ எங்க வர? எது வரு? வா வாங்களா போங்க. அண்டைக்கு மழை வருமோ? மழை அண்டைக்கு வருமோ? அதுதான் ஒரு மாய் தான் கிடையாது. புயல்ன்றாங்களே உண்மையோ புயல்ன்றாங்க. அதே நினைச்சு நித்திரையும் புயல் இல்ல. நாங்கள் என்னென்றால் இப்ப எல்லா ஏரியாக்கையும் திரியிறோம். எந்த பக்கம் புயலோ அந்த ஏரியா விட்டு வேற ஏரியாவுக்கு போக முடியும். இப்ப பருத்துல நினைச்சுன்னா அங்க அடிக்க போ புயல் உண்டு. அப்ப இஞ்சால வந்துட்டோம் புள்ளதான் அடிக்கும். முடிவெட்ட நல்லா சொன்னீங்க நீ. இல்ல இல்ல சொன்னமே கேட்டுடா சொன்னவன பாய்க்க முணுமுத்தான். அதுதானே அதுதானே நான் எனக்கு சும்மா பின்ன கேட்குதா. அப்புறம் சொல்லிக்கொண்டு தான் பேக் பண்ண வேண்டாம். அப்புறம் நான் சும்மா விடுறேன். இது வந்து ஒரு பர்த்டே கிஃப்ட். தம்பி தாரா எனக்கு பாப்பா என்னன்னு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே. அப்போ இன்றைக்கி நிறைய நாளை பிறகு நாங்கள் காருக்கு இருந்து வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். வந்து எப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் 4:50 என்ன சொல்கிறேன் சனிக்கிழமை. ஆனால் இந்த வீடியோ சம்டைம் வந்து நாளைக்கு தான் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். வந்து இப்போ வந்து நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம். அது இந்த டைம் எதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக வந்து நாங்கள் கடைக்கு ஷாப்பிங் செய்ய அந்த மாதிரி வீட்டுக்கு சாமான் எடுக்க அந்த மாதிரிக்கு வருவோம். ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு ஒரு தேவைக்காண்டி வரோம். வந்து அப்போ என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னடா நீ தான் சொல்லுங்க தெரியாது. அதாவது என்ன சொல்கிறது, எங்களை நேசிக்கக்கூடிய ஒரு அக்கான்னு சொல்லலாம், அம்மான்னு சொல்லலாம். அதாவது வந்து இப்போ ஒரு நினைக்கும் அப்படி ஒரு 5-6 நாளைக்கு முதல் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துருந்துச்சு. தம்பி கவிதாஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னென்னு கேட்டேன். இப்படி தம்பி நான் வந்து ஒரு பார்சல் ஒன்று அனுப்பியிருக்கிறேன். அது வந்து இங்கே எஃப்னால வந்து இருக்குது. அதை வந்து எங்களோட அக்கா பருத்தித்துறைக்கு வருவாங்க. வரும்போது வந்து நீங்கள் வந்து அவள் வந்து கால் பண்ணும்போது அதை வேண்டி ஒருக்கா தம்பிகிட்ட கொடுத்து விடுங்கன்னு சொன்னேன். ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு மெசேஜ் போடணும்னா பிறகு முந்தின நாள் அதுக்கு முதல் நாள் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ஓம் தம்பி அவள் அக்கா கொழம்புக்கு போய் வந்ததால் உடம்பு கொஞ்சம் சரியில்லையாம். அதால் வந்து அவள் கொஞ்சம் பந்து கொள்ளையில்லா நிலைமையில் இருக்கிறான். நீங்கள் அங்கால பக்கம் போனால் ப்ளீஸ் எனக்காக அந்த பார்சல் எடுத்து தம்பிட்டு ஒருக்கா கொடுக்கணும் சொல்லி யார்கிட்ட இருக்குதா? அது வந்து அவங்களோட அந்த அம்மாட அக்காட்டு யார்கிட்ட இருக்குதான். அக்காட்ட இருக்கிற வேண்டி தம்பிகிட்ட கொடுக்குறதா? ஓ தம்பி அக்காவை கொடுப்பா தம்பிட்டு. அது நீ நான் தான் பண்ணி கொண்டு கொடுக்கணுமா? அப்படியா? அது அந்த ஏதோ சர்ப்ரைஸாம். என்ன முறையில் தம்பியா?
அது நான் நினைக்கிறேன் ஏதோ வீடியோ ஏதோ செய்கிறவர் போல. அப்படியா? அப்படி வீடியோ ஏதோ செய்கிறவர் அம்மாவுக்கு கொஞ்சம் பிடிக்கும் போல ஆள். அப்போ அதை முன்னிட்டு வந்து அன்பு பரிசாக வந்து சின்ன ஒரு பார்சல் ஒன்று அனுப்பியிருக்காங்களாம். அதை வந்து நாங்கள் இப்போ எடுத்து அந்த தம்பிகிட்ட கொண்டு கையளிக்க போகிறோம். கையளிக்க போகிறீங்க? ஓகே. அப்போ நீங்கள் வந்துங்களா அக்னி குடின அப்புறம் என்னான்னு இருக்கு? இல்லை நம்ம வளமையாக அப்படி தான் வாரது எல்லாரும் மூண்டி வரோம். அப்போ இல்லை இந்த இருமல் ஒரு பக்கம் போகுதே இல்லைடா. அப்போ இந்த ஒவ்வொரு முறையும் வந்தால் ஒரு 2 நாள் நிற்குமா, இந்த முறை கூட நாள் நிற்கிறா. அப்போ அது காரணம் என்னென்னா ஒருக்கா வந்து கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு போக நான் என்ன செய்வேன்னு சொன்னால் இரவு டஸ்ட்டு மூக்குக்க வேணுமென்றோட்டு இரவு போய் முழுகி விட்டுருவேன். அது பிறகு டஸ்ட்டும் போய் முழுகினம் சேர்ந்து கூடிடும். சரி என்று போட்டு திருப்பி குறைஞ்சொண்டு வேற பார்த்தீங்கன்னா மலையக்க நினைஞ்சிடுவோம். அப்போ திருப்பி வந்துடும். சரி திருப்பி வந்துட்டு குறைஞ்சொண்டு வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முடிவட்டி போட்டு போய் முழுகி விட்டோம். முடிவட்டி போட்டு முழுகாம சாப்பிட்றதுக்குன்னா என்ன இல்லை. அப்போ நான் வந்து என்ன செய்வேன், முழுவதான் பார்ப்பேன். ஏன் இப்போ அவன் வந்துருச்சான் இல்லை இல்லை நான் அவன் சிரிக்கலாம் இங்கே கமரா பார்க்கல. அதைத்தான் நான் பார்க்குறேன். இங்கெல்லாம் பார்த்து சிரிக்க அதான் தேடி பார்க்கணும். இந்த கதையை நான் இப்படி சொல்லி போட்டு விட்டேன்னா பிள்ளை அதை முடிவட்டி போட்டு முழுகாம சாப்பிட்டேன்னுக்குள்ள இப்போ நீ வட்டிக்க முடியும், நான் வட்டிக்கேன், அக்னி வட்டிக்கான். இப்போ நான் அப்படி செஞ்சிருந்தா நான் என்னை பற்றி நானே சொல்ல மாட்டேன். அதே நேரம் நான் இப்போ யாருன்னு சொல்லாவிட்டா உங்களே இல்லை நினைச்சிருக்கணும். அப்போ அதால இப்போ நீயும் இல்லை, அதுக்காண்டி இப்போ உன்னை இல்லைன்னு சொன்னா அதுக்காண்டி அக்னியே நினைப்பாங்க. அதுக்காண்டி அக்னியும் இல்லை. அப்போ ஆறு அக்னி நீங்க இல்ல இல்ல நாங்க அக்னி. அப்ப அக்னியே சொல்ல விடுவோம். யாரையா சொல்ல அக்னி நீங்க உன்ன சொல்ல புரியும். கோதாரி நட்புக்காண்டி என்ன முல்லைக்கு தேர் விடுத்தான் பாரி நட்புக்காண்டி தண்டை கடை முடிவட்டி போட்டு வந்து முழுவா சாப்பிட்றோண்டோ அது ஒரு கேவலமான செயலிடாப்பா. அப்ப அதை நீ வந்து பொறுப்பேற்க கூடாதுடாப்பா. இப்போ உனக்குன்ற ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று இருக்குமே இல்லை அக்னி. அப்புறம் அது உன்னே பிள்ளையா இல்லை நினைச்சிருப்பேன். நீ அப்படி செய்வியோ? சரி விடு அந்த கதையை. நீ அப்படி செய்வியோ? என்னன்னு ஹாஸ்பிட்டல் போயோ சலன் போயோ எங்க போனா அந்த 2 விஷயத்துல வந்து போயிட்டு வந்தாலே குளிச்சுட்டு சாப்பிடணும். அப்போ என்ன குளிக்க சாப்பிட்டேன் யாரும் கேட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டா அப்படி ஏன்னா சரி ஓகே. அப்போ நாங்கள் அக்னியை சொல்லுவோம் வந்து. அப்போ அந்த மாதிரிக்கு வந்து எங்களுக்கு வேலையில் நிறைய இருக்கிற டைமில் நான் அதை செஞ்சுருக்கலாம். சரி எனிவே இப்போ கவிதா சொன்ன மாதிரிக்கு அந்த லண்டன் அக்காண்ட பார்சலை அதாவது வந்துட்டு அவங்களோட அக்காட்ட வண்டி அவங்களோட தம்பிகிட்ட கொடுக்க போகிறோம். ஓ அப்போ இப்போ அதுக்காண்டி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃப்னா வந்துட்டோம். எஃப்னா வந்தோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து சரியான மாதிரிக்கு மாலை. அது மட்டும் இல்லாமல் வெளில நான் சலூனுக்கு இருக்கிறேன். சலூனில் அந்த முடிவெட்டிக்க நிற்கிறபடி எனக்கு வந்துட்டு புள்ள ஹோல்ட் பண்ணுதா யாரு அந்த அந்த அண்ணாட மகள்லாம் கோல் பண்ணி அப்பா அங்கே நிற்கிறீங்க புயல் அடிக்க போதாமண்டு. அப்போ தேப்பன் நேரம் வந்து புயல் அது அடிக்காதம்மா அப்பா வந்துட்டு கடைக்குள்ளே நிற்கிறா பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டுக்குள்ளே கவனமே இருக்கணும். அந்த சின்னங்கள்ட்ட வாசத்தை பார்க்கணும். என்ன அப்போ இப்போ புயல் அடிக்க போகண்டா தனக்கு தான் பிரச்சனை, வீட்டு இருக்க அம்மாவுக்கு பிரச்சனை யோசிக்காம உடனே வந்து வேலையில் நிற்கிற அப்பாவுக்கு வந்து அந்த பிள்ளை ஹோல்ட் பண்ணுது. அதுலேயும் சொல்லுவாங்க தெரியுமா, பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பாலையும் ஆம்பளை பிள்ளைகளுக்கு அம்மாலையும் ஒரு பாசம் வந்துட்டு கொஞ்சம் கூட என்ன மாதிரி. அது எல்லா இடத்துலையும் அது ஓகே இருக்குமே எனக்கு தெரியாது. அந்த பிள்ளைன்னு சொன்னால் அம்மாவோ அப்பாவோ எல்லாருக்கும் பிள்ளைண்டா பிள்ளை தான் இருந்தாலும் நான் அந்த பிள்ளை நடந்த அந்த இன்சிடென்ட்டை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இப்போ புயல் வேறையாண்டாப்பா. இப்போ லொக்கேஷன் எங்கே போகணும்? கோலோண்டாடிப்பா வந்து மெசேஜ் ஒன்று போட்டிருந்தோம். மெசேஜை போட்டு மெசேஜை போட்டு பிரச்சனை இல்லை. மற்ற என்னென்னு சொன்னால் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் அந்த அக்காவுக்கு நன்றி சொல்கிறோம். ரைட் என்ன சொல்கிறது வந்து இந்த டைமில் அதாவது அந்த பார்சலுக்குள்ளே வந்து என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் எதுவாக இருந்தாலுமே நம்ம தெரியும் தானே வளமைய மாதிரியே உங்களுக்கு அந்த பார்சல் அன்பாக்சிங்களில் நாங்கள் அதை காட்டுவோம், பிரச்சனை இல்லை வந்து. பட் இருந்தாலுமே ஏர்லியாக நாங்கள் ஒரு தேங்க் பண்ணுறோம். என்ன சொல்கிறது, எங்களை வந்துட்டு கன்சிடர் பண்ணி இந்த டைமில் இந்த பார்சலை வந்து உங்களுக்கு அனுப்பினாங்க. இந்த பில்டிங் எப்போ அப்போ வந்தது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குண்ணா இருக்கும் இல்லை ரெனோவேட் பண்ணிக்காங்கடா. இது இருந்தது முதல் பெயிண்டர் அடிச்சு கழிச்சு செஞ்சுருக்காங்க. சரியா ஓகே. அப்போ வந்து இப்போ நீ வந்து அந்த அக்காவுக்கு கால் பண்ணு. சரியா என்ன சொல்கிறது, அந்த அக்காவுக்கு கால் பண்ணி இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு
நான் கெஸ் பண்ணுற அந்த அக்காவை தான் இருக்குமே. இந்த போன முறை ஏதோ அவள் அந்த கோல்டில் கதைக்குள்ள நம்ம அந்த வீடியோவில் போட்டோன்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து அவள் கேட்டுதான்டா. அப்போ என்ன நீங்களே ஃபோன் பண்ணி கதைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கூட இருக்கிறாங்களா. அப்போவும் அவள் வந்து விட்டு கொடுக்காம வந்து எங்களுக்காண்டி ஃபைட் பண்ணி கதைச்சேன்னு சொல்லியிருந்தா. மேபி நான் நினைக்கிற ஆளாக இருந்தால் இந்த இன்சிடெண்ட் அவங்களுக்கு பொருந்தும். எனிவே அந்த எப்படிக்கோ தாகல் இருக்கான்னு பேர் எங்களோட ஏன் கதைக்கிறீங்கன்னு பாரு. அந்த வீடியோவில் இத்தனை நிமிஷத்தில் இந்த கோல் கதை வந்திருக்கு. 38 நிமிஷத்தில் வந்த அந்த கோல் கதையை நான் கூட இந்த வீடியோ இப்போ நான் கதைக்கிறபடியே நான் பார்க்க மாட்டேன்டாப்பா என்ன தேவைக்காண்டியுமே. ஆனால் அவன் இன்னொரு ஆளை நீங்கள் என்னத்துக்காண்டி கிருஷ்ணாவோட கதைக்கிறீங்க அவங்க நல்லமில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து ஒரு நிமிஷம் விடாமல் எங்களோட வீடியோ பார்க்குதுன்னா இன்னொரு அந்த பாசம். அப்போ நான் சொன்னாக்கா உண்மையிலே வந்து உங்களோட எனக்கு அந்த அதான் விருப்பம் கூட. ஏன்னா நீங்க கூட சில வேளை இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுவீங்க பார்க்க. ஏன்டால் உங்களுக்கே தெரியாது நீங்க கதைச்சது நான் வீடியோல போட்டது. ஆனா அவன் தான் பார்த்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறான். அப்படி பார்ப்போனா உங்களோட அவன் தான் எங்களுக்கு முக்கியமாக பார்க்குறான். அப்படி நாங்கள் என்கரேஜ் பண்ணி விடுவோம் உங்களை. விளங்குதா? ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீ கோலடி எனக்கு அப்போ என்ன வேண்டு நான் வந்து உங்களுக்கு அட்ரஸ் போட்டு விடையில நீங்கள் பக்கத்துல போனீங்கன்னா அவன் வந்து தெரிவா உங்களுக்கு வீட்டுக்கு. அதுக்கு முன்னால கோயிலுக்கு முன்னால எங்களோட வீடு பிளேஸ் இருக்கு. அப்ப நீங்க வாங்க இல்லமெண்டா அந்த யாழ்ப்பாணம் சைட்டுக்கு போனா வாங்குங்க பிளீஸ். அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொழும்பு போய் வந்தவ கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதுல நான் வேற யோசிக்கிறேன் ஒரு பிளேஸ் இருக்கா போய் வாங்க இல்லமெண்டா வாங்குங்க. இவங்க இஞ்சால இருக்கு இல்ல நான் இதை கேகேஎஸ் ரோட்டை நினைச்சு விட்டுட்டேன். ஏன்னா முன்னுக்கு மழை தண்ணி பட்டிருந்தானே அதால கவனிக்காம விட்டுட்டேன். பரவாயில்ல, இதால விட்டவன் சொன்னா ஓகே கேம்பஸ் ரோட்டால ஸ்ட்ரெயிட் அங்கதானே போகும். இப்போ என்னென்றால் கடவுளே எவ்வளவு ப்ளீஸ் பண்ணி கேட்டிருக்கா. என்னென்றால் அவா கேளாவடியா கொடுத்து விடலாண்டு எங்களுக்கு பார்சல் அனுப்பிட பெரிய விஷயம். இதை நம்ம கொடுத்து விட வைக்கலாம், யோசிச்சு பெறோம். அது வந்து மிகப்பெரிய ஒரு போல. அது சின்ன பார்சலாக இருந்தாலும் வந்து அது பெரிய பார்சலாக இருந்தாலும் நம்ம வந்து நாங்கள் வந்து எடுப்போம். அதில் மாற்றுக்கிறதுக்கிடம் இல்லை. இப்படியானதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். வாரண்டா கமராவே பார்க்கல இப்படி தான் தலை இருக்கு. என்ன வழக்கம் இல்ல நான் கனதான் பார்க்கணும். நான் இதுக்குள்ள பார்க்கண்டாப்பா கண்ணாடி இங்க எஞ்சான் பார்த்துருக்கேன். என்ன வழக்கம் அது வந்து அது என்ன விளக்கம் வந்து அவனை கேட்கறத விட நீ அவன் வயசுல இருந்து யோசிச்சு பார்த்தேன்னா விளக்கம் அவன் வயசுல இருந்து அப்படின்னா கேம்பஸ் புள்ளி எல்லாம் பிரச்சனை. ஏனென்றால் இப்ப நீ யோசிக்கிறான். அப்ப நம்ம வந்து அந்த வயசுல அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வந்துடா எங்க ஒவ்வொரு வாழ்கிற சூழ்நிலைகள் சுச்சுவேஷனை பொறுத்தவை. 21 வயசுல நீ வந்து சில துபாயில இருந்திருப்ப. துபாயில இருக்கக்குள்ள வந்து நீ வந்து ஸ்விம்மிங் பூல்ல மங்கையும் இங்கேயும் வேலை செய்யக்குள்ள உட்காந்து சிந்தனை வருமோ இல்ல மாறி வந்தா தான் துபாயிலயோ அரபு நாட்டுலயோ தான் பாக்கலுமோ பார்த்தா உடம்புல அவனு காணா போகும். அதால நீ வந்து அப்படி யோசிச்சிருக்க மாட்டேன். அதே நேரம் 21 வயசுல நான் இங்க இருந்திருப்பேன். நான் வந்து கேம்பஸ்ல இருந்திருப்பேன். கேம்பஸ்ல இருந்தா எனக்கு திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு முன்னாலே ஆக்கள் இருப்பினேன். அதெல்லாம் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்து இருந்தாலும் எங்களுக்கு வந்து அப்படியான எண்ணங்கள் அந்த டைம்ல வேற இல்லை. என்று சொன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தபடி அவ்வளோங்களா காரணங்கள் நிறைய பொறுப்புகள் அப்படி இப்படி எனக்கு பிரச்சனை இருந்தது. இப்போ பொறுப்புக்கும் வந்து பார்க்குறதுக்கு சம்பந்தம் இல்லை இருந்தாலும். ஆனால் இப்போ வேற நம்ம வந்து வீடியோ தொண்டு நம்ம 2 பேரும் காய்ச்சி கொண்டு போகிறோம். இதில் வந்து அவனுக்கு எந்த விதமான ஒரு ஈடுபாடுமே இல்லை. அப்போ அவன் அந்த டைமை பாவிக்கிறான். காரணம் என்ன ஈடுபாடு இல்லாததுக்கு சொல்லு இல்லை. அதான் நான் கேட்க அனுப்பேன். காரணம் என்ன ஈடுபாடு இல்லாது முன்னுக்கு இந்த குடையலோட திரிகிற கேம்பஸ் பிள்ளையெல்லாம் காரணம். இதை நாம் வந்து ஆணித்தரமா வந்து மற்றதும் நாங்கள் என்னென்று ஆனா உண்மையான சொல்றேன். இப்ப எங்களோட வீடியோ பாக்குறாங்க ஒரு கொஞ்சம் பேரா இருந்தாலும் அவங்க எங்களை நேசிச்சு பாக்குற காரணம் வந்து நாங்கள் வெளிப்படையாம உண்மையாகவும் யோகாவும் கதைக்கிறது வெள்ளனை நான் முடிவெட்டிட்டு நான் மக்கள் தான் வந்து வந்தாங்க. அப்ப வரையக்குள்ள கிராம கொண்டு கிட்டே 4 பொம்பளை பிள்ளைகள் புதுசா ஏரியாவுக்கு புதுசா நடந்து போனது. அப்ப நான் சொன்னேன் என்னடாப்பா இங்க எங்க பார்த்தாலுமே புது புது மூங்களா கிடக்குன்னு சொல்லிக்கொண்டு நான் கலந்து போ அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் நின்று பார்க்க விஷயம். ஓ அப்ப அவன் சொல்றான் இதெல்லாம் நின்று பார்க்க வேண்டிய விஷயம்.
அப்ப இப்ப நான் வந்து பாருங்க இந்த ரயில் கடை கிட்ட வரேன், ரயில் வருதுன்றா நாங்க நின்று தான் பார்க்கோம், என்ன நிக்க அப்படி உயிர் போயிரும். ஆனா ஏன்டா அதை நாங்க நின்று பார்ப்பான், அது யாரா இருந்ததா எனக்கு என்ன அதுதான்டாப்பா. அப்ப பாரு அவன்ட்டு சிந்தனை எங்க போகுதுண்டேண்ணா. அப்போ இதெல்லாம் நின்று பார்க்க வேண்டிய விஷயம் உண்டு. எனக்கு நம்ப போண்டே நான் பொய்யா கயக்க மாட்டேன் நீ. அதுவும் வந்து இன்னைக்கு வந்து இன்சிடென்ட்ப்பா இது. நேற்று தானே நல்லூர் கோயில் அடியெல்லாம் வரக்குள்ள அந்த கோயில் அடியெல்லாம் வரக்குள்ள டக்குன்னு நிக்க சொல்லித்தானோ தான் போய் சாமி கும்பிட்டு வர போறேன். அது மாதிரி இதையும் நின்று பார்க்கணும்டா நினைச்சிருக்கான். இப்ப பாரு இப்ப அப்படி கேட்கல, நீயோட கேம் சொல்லியிருக்கா நீ நிப்பாட்டையில, நானோடைய கேம் சொல்லியிருக்கேன் நான் நிப்பாட்டையில. அப்போ உதாரணமா இப்போ ஒரு யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு வரக்கு ஒரு ஆளுக்கு ஒரு மத்தியானம் போக வேற ஒரு மத்தியானம் குறைய பிடிச்சா ஒன்று போடுவோம். அப்போ போக ஒரு மத்தியானம் வேற ஒரு மத்தியானம் 2 மத்தியானம் அலுவலக ஒரு மத்தியானம் 3 மத்தியானம் வைப்போமே. இப்போ நீயோ நானோ போனா 3 மத்தியானம் வைப்போம். இதுவே அக்கடி போனா நாங்கள் ஒரு 1/2 மத்தியானம் ஒரு மத்தியானம் எக்ஸ்ட்ரா போட்டு தான் பார்க்கணும். ஏனண்டே யோசிச்சு பாரு, இப்ப நீ ஓடினா அவன் நிக்க சொல்ல நீ நிப்பாட்டையில, நான் நிப்பாட்டையில. ஆனா அவன் என்ன செய்வான், தான் ஓடிக்கணும்டா கட்டாயம் நிப்பாட்டி வருவானா இல்லையோ. அப்ப நம்ம அந்த டைமுக்கு அவனை எதிர்பார்க்கலாமோ. நான் சைட்டை பார்த்தோடையதான் நான் சொன்னேன் உனக்கு, சைட்டை பார்க்க விப்புடுறா போடுறது எல்லா பக்கமும் கண் போய் கொண்டாண்டு இருக்கும் வந்து விளங்குதான். அப்படி வந்து சமாளிக்கலாது. ஓ இப்ப அதுக்காண்டி வந்து இப்ப அவன் மட்டும் தான் இல்லை, இப்ப நானே அதை பார்த்து போன சொல்லுவேன். அது அப்படித்தான் மனுஷரா பிறந்தாடாப்பா, மனுஷரா பிறந்தா வந்து கண்ணோ வாயோ மூக்கோ எல்லாம் என்னத்துக்கு இருக்குது, அதை வந்து பார்க்க சுவாசிக்க கொள்ள தேடப்பா. அது செய்யாடிதான் பிரச்சனை வந்து விளங்குது. இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனா பிறந்து இதெல்லாம் செய்யாட்டி அது புள்ள இருக்கு ஆள் ஏதோ ஒரு புள்ள. ஆனா கூட செஞ்சாலும் புள்ள இப்ப நம்ம சிரிக்கிறோம் சந்தோஷம், அதாவது சிரிக்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து நல்ல நன்மையை மட்டும்தான் கொடுக்கும்னு சொல்றாங்க டாக்டர். ஆனா அதிகம் சிரிக்கிறவன பைத்தியக்காரன்றாங்களே சொல்லாப்போ அதுவுமே அளவுக்கு மேல கூடினா கரைச்சல் வந்து விளங்குதா. அதே மாதிரி வந்து இப்ப வேற நான் வந்து பார்த்துட்டு இவனுக்கு ஷேர் பண்ணிட்டு போறது நார்மல், ஆனா அது நின்று பார்க்க வேண்டிய விஷயம் நான் சொல்லும் போது அது வந்து அப்நார்மல். அப்நார்மல் என்றேக்குள்ள அது அவனுக்கு வருத்தம் இல்ல, வயசுக்கான வருத்தம் அது. அப்ப இதுக்கு வந்து மருந்தப்ப எடுக்கணும்னு சொன்னால் தேவையில்லை, காலம் போதானா நிக்கு வருத்தம். ஆனா எனக்கு என்ன கவலைன்னா இந்த வீடியோ எடிட் பண்ண போற கவிதாசன் ஒன்றுமே பட்டா தான் போடுவாங்க. ஆனா உண்மையிலே அக்னியை குறித்து நான் பெருமைப்படுறேன். என்னென்றால் இவ்வளோ கதைச்சப்பவும் பேர் வந்தான் அவன் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு. ஆனா இன்னும் ஒன்றும் இல்லை, பொய்யதான் திருப்பி காய்க்கலாம், உண்மையா பேயா தானே இருக்கணும். சரி அப்ப இப்ப நம்பர் இருக்குதா ஹோல்ட் பண்ண நம்பர். அப்ப நாங்கள் ஹோல்டு அடிப்போம் வந்து என் பெம்பலாக இருந்திருக்கு நினைக்கிறேன். மற்றது உங்களோட வாழ்க்கையில் இந்த வீடியோ பார்க்குற பல பேர்த்த வாழ்க்கையில் இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போ நீங்களுக்கா மறக்காம நடந்திருந்தால் நீங்களும் வந்து ஷேர் பண்ணுங்க. என்ன இதெல்லாம் வந்து நார்மல் சரிதானே, இதில் வந்துட்டு மாற்று கருத்துக்களுக்கு இடம் இல்லை. வந்து இது நம்மளோட பொசூர் ஏரியா என்ன, இது செல்வா பேலஸ் பொசூர் நம்மளோட ஜோதியா, அதான் இதுதான் சொல்றாங்க வயசுக்குரிய வருத்தம் உண்டு. அப்ப இதாக இருக்கு கோடிக்கிறேன் இந்த அக்காவுக்கு, லண்டன் அக்காக்கும் இல்லை இவங்களுக்கு லண்டன் அக்கா என்ன அக்காக்கும். ஓகே நம்பரும் போட்டு விட்டு நம்பர் போட்டு வச்சு தண்ணிக்கா காருக்கு வந்து ஊர்லாம் கிடக்கு நமக்கு அடிச்சு பேர் வருது. சரி அப்போ இது எடுக்கலாமே, வேறு ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுற அவளுக்கு இந்த பேர். ஹலோ ஹலோ அம்மா நீங்கள் எங்க? நான் வந்து இப்போ சரியா கோயில் வாசல்ல நிற்கிறேன். முன்னுக்கு ஒரு ரோட் போகுதல்லோ. ஓ நாச்சிமா கோயில் வாசல்ல நிற்கிறேன். அரசடின்னு சொல்லி இப்போ நீங்கள் அதாவது இப்போ கேகேஎஸ் ரோட்டில் வந்து தொடர்ந்து வர சொல்றீங்களா, இல்லாட்டி நாச்சிமா கோயிலுக்கு இல்லாட்டி முன்னுக்கு வர சொல்றீங்களா? ஜெஃப்னா சைடு பின்னுக்கு வர சொல்றீங்களா? கேகேஎஸ் பக்கம். ஓகே பாருங்க பாருங்க. எந்த பிள்ளையா வேடி என்ன என்ன சாமான் லைன்ல இருப்பீங்க கொஞ்ச நேரம்.
அப்படி லைன்ல கொஞ்ச நேரம் இருக்கலாம் தானேம்மா? அப்படி இருங்களா? சரி 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 சரி. இந்த கண்ணாடி என்னப்பா இவ்வளோ பூவை பிடிச்சிட ஒன்றும் தெரியுது. அரசடின்றது நான் முன்னுக்குள்ள தான் இல்லப்பா. இப்போ அப்படியே கட் பண்ணி போட்டாம்மா. வேற விடுங்க வா. ரைட், இந்த சந்தியாட வைக்க முடியாது. விடுங்க வா. அடிப்பதுங்க ஆளுக்கு கொஞ்சம் இருபது நாள் எங்கே போகும்போது ஆளுக்கு போகிற அன்னைக்கு நல்ல திருநூறு வச்சு கரெக்டாக எங்கள் கோயிலை எப்படி தெரிஞ்சுக்கும். அண்ணா அண்ணா பேச்சியம்மன் கோயிலே ஒருத்தருக்கு பார்த்து சரி அவரு விலங்கையிலேருந்து வைப்பணும். ஒரு மனுஷன் பக்கத்தை வந்து காரை விட்டு போட்டு கண்ணாடியே இறக்குறான்னு கீழே இறக்கி பாயா சேர்க்கிறான். விளங்க மாட்டாமே ஆளு விரைஞ்சிடா யாருக்கு ஆளுக்காக்கு நிற்க அல்ல ஆளுக்கு அதுதான் ஏனண்டா தெரியல. நோமலா 3 கீருக்கு 4 கீர் இழுத்து இருக்கா இல்லை அதை பார்க்க தெரியுதா பிரச்சனை. சரி விடுவோம், மோங்காட்டே தான் அதில் பிரச்சனை இல்லை. அக்கா இதா போய் ஓகே தேங்க்ஸ் சார். சரி 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 சரி. நான் அக்காவும் போப்புறாட்டுறேன் அப்போ அடுவிய பார்க்க நானும் அப்படி தான் நினச்சேன். மற்ற அக்காவும் மாவண்ட விதத்தை பார்த்து நீங்கள் இதுதான் பிள்ளையார் கோயில். எது இந்த முன்னுக்கு வர்றது இது இது அனுமாருமே கிடக்கு. இது போன எடுத்து ரோட்டை காட்டி என்ன செய்யுதா கடையால் இட வைக்க மாட்டேச்சுன்னா பாரு. அதான் அதான் அவ சொன்னான்படி ஏன்னா அக்கினின்ற புதுப்போக்க செஞ்சாங்கடா பிறகுதான். ஐயா டைம் சும்மா இப்போ இருக்கா அது அந்த திருமணம் திரும்ப நன்றி. ஓகே ஓகே தேங்க்ஸ். நீ அவாக்கு ஒரு காடி தான் ஓமம்மா நாங்க அந்த வெள்ள பையோட நிற்கிறோம் அவங்க தான் அது நடந்து வாராங்க. ஓகே இதுதான் நீங்களும் வந்த நீங்களோ வீட்டு இல்ல 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 நீங்க இதுக்கு என்ன தெரியா விஷயமா தெரிஞ்சு நாங்க வெளியே வந்து எடுத்துருப்போம். பிரச்சனை இல்லை. அப்ப இது கிடைக்கும். சரி சரி. அப்போ நான் அக்காவோட ஃபோன் பண்ணி கதைக்கிறேன். நீங்களும் குளிர் கணிக்காம போங்க. இங்கே தானே இருக்கிறீங்க நீங்கள்? சரிம்மா சரியோ நான் ஓகேயா நன்றியா பொறுப்பா சரியில்லை பைக்கு பெரிய கரைச்சலாப்பா. சரியம்மா நாங்கள் வாரம் போட்டேன்னா ஓ நன்றி. நீங்கள் ஓ இது மற்றது நீங்கள் வெளியில் நிற்காம போங்க உள்ளுக்கா. சரி வாரண்ணா. ஓகே நன்றி. ஓ அம்மாண்ட முகத்தை பார்க்க ஆசையா அழகான திருநூறு என்ன குங்குமம் அப்படி இப்படி என்ன சில பேர்ட்டு அந்த அவற்றை முகத்தை பார்க்க ஆசையாக கிடந்தா நான் நிப்பாட்டினான். ஆனால் ஆசையை பிழைச்சி போச்சுடாப்பா. ஒரு வசனம் கூட நின்று வைக்கலையாப்பா. அது எங்கே நான் போட்டு வளைஞ்சு வளைஞ்சு ஓய் 7 மணிச்சா போ. இந்த கம்பளை பேர இந்த பொடி எனக்கு இந்த ரோட்டு எங்கே போகுது தம்பி? அடே இந்த ரோட்டு எங்கே போகுது? அதங்க போகுது அதங்கடாக்கு பொம்மை வழி ஓட்டு மேடம்மா. அதுதான் என்ன தெரியல இன்னும் கேட்டேன் நான். நீ எங்கே வர? எது வீடு?
பம்பளை போ உங்க அவன் பார்த்தா இது சிக்கல் பாட்டி பேஜா போ வந்து ஒரு ஆள் வழி கொடுத்து இல்லை அங்கே எங்கேயும் பார்த்துருப்பானுங்கள யோசிச்சு பேர் எங்களை யாரும் மறைச்சு இப்படி கேட்டா கார் கண்ணாடிக்கு ஆளை இழுத்து வச்சு அடிக்க பெருமோ இல்லையோ அதுதான் ஆள ஒரு சின்ன படியும் உண்டு கிட்டத்தட்ட எங்களை சுக்குவை பார்க்குமா அப்போ விளைஞ்சிச்சு வந்து சிரிப்புக்கு தான் காசு அதுதான் ஆனால் இடைஞ்சொல் ரொம்ப பொம்மை வழி ஓட்டும் இடம் ஸோ அந்த மாதிரி போகுது வந்து இப்போ என்ன இதுக்குள்ள என்ன கிடக்குன்ற ஓப்பன் பண்ணி பார்ப்போமா என்ன உலகம் பார்க்காட்டிலும் இந்த வீடியோ போட்டதுலேயும் பிரியோசனம் இல்லை நல்ல ஒரு மழை ஒன்று அடிக்க போகிறோம் கிடக்கு என்ன கிடக்காதா அக்னி இப்போ கிட்டத்தட்ட 28 நிமிஷம் ஆயிட்டுது வந்து 28 நிமிஷமும் நானும் கவிதாசுமே ஏதோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கதைச்சேன் நீ வந்து கதைச்ச குறைவண்டியாக ஒரு பாட்டு படிவா கனகாலம் உண்மைக்கும் பாட்டு படிச்சு என்னோட ஆளுக்கு ரெண்டே மழை வருமோ ரெண்டைக்கு மழை வருமோ மழை ரெண்டைக்கு வருமோ அதுதான் ஒரு மாய் தான் கிடையாது புயல்ன்றாங்களே உண்மையோ புயல்ன்றாங்க அதே நினைச்சு நித்திரையும் பரவாயில்ல புயல் இல்ல நாங்கள் என்னென்றால் இப்ப எல்லா ஏரியாக்கையும் திரியிறோம் எந்த பக்கம் புயலோ அந்த ஏரியா விட்டு வேற ஏரியாவுக்கு போக முடியும் இப்ப பருத்துல நினைச்சுன்னா அங்க அடிக்க போ புயல் அப்ப இஞ்சால வந்துட்டோம் புள்ளதான் அடிக்கும் அப்ப நம்ம மட்டக்களப்பு பக்கம் தான் போகணும் யாழ்ப்பாணம் புயலண்டா புள்ளதானே அடிக்கும் பருத்துல பாட்டு அடிக்கா என்ன அடிச்சா ஒரே அடியாது பாட்டு அடிக்கிறது என்ன பெயிண்ட் அதான் நான் யோசிக்கலையா அப்ப அதுதான் அப்ப மட்டக்களப்பு போவோம் சரி வாரம் நன்றி நேரமா இப்ப போனா தான் போகலாம் முடியாது சரி வாரம் என்னடாப்பா நல்ல பம்பல்றாப்பா ஆளு நல்ல ஜோக்கா ஆளும் சீரியஸா போய் சொல்றாப்பா புயல் வந்து அடிச்சா புல்லாதான் அடிக்குமாப்பா அதுதான் இங்கே ஆடு அம்மா சென்டர் சீமந்து கொடுவோம் இது நம்ம டொப்பிக்குள்ள வருவோம் அக்னி எடுத்துட்டியா எடுக்க லிரிக்ஸ் எடுக்க நல்ல பாட்டு டாப் இது எடுக்க போற பாட்டு அடுவா அதோட இந்த பாட்டு என்ன மிஸ்டர் சுமன் வந்து ஆடுனோட அந்த பாட்டு பிடிச்சி போட்டு ரோசா பூ மாலை எது அது போய் நாடம் அது நல்ல பாட்டு அடுங்க நிறைய நாள் பாடல் பாடி நீயும் மட்டும் அழிஞ்சது படிக்கணும் நீ ஒன்று போல வந்து படி பாடு இருந்தா நீ தான் கூட இருக்க லிரிக்ஸ் கையில இருக்க ஏன்னா அந்த பாட்டே தெரியும் என்ன பாட்டு அப்புறம் நான் அங்க வர்றேன் ஆடக்குள்ள தெரியும் என்ன பாடுறா நான் கண்டது போய் நாடகம் ராம்கீட நல்ல பாட்டா வானவில் ஒரு பாட்டு பாடலில அது கொஞ்சமா தெரிஞ்சாதான் அந்த இடுவைக்கு கொஞ்சமா வரலாம் லிரிக்ஸ் பார்த்தாலும் அந்த இதுகள் தெரியணும் ராகம் 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 ஏன் தெய்வமே அது எனக்கு தெரியாது நீ ஆடு ஏன் தெய்வமே இந்த விளையாட்டுதான் இப்படி பாரு இல்ல நீங்க என்ன பாடிட்டு இருந்தா ஏன் தெய்வமே இந்த விளையாட்டுதான் அதான் விஷயம் பாவமோ என்னை பழுதாக்கினாய் அதான் விஷயம் ரெண்டு படிச்சிருப்பேன் ராகம் தெரியானே அது வந்து இப்படித்தானே என்ன ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே அதை வந்து அந்த பாட்டு நம்ம கேட்காம ஒரு லிரிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இப்போ இதுக்கு இசையமைக்க சொன்னா நீ என்ன படிப்பேன் சொல்லுவாமா இந்த இசையமைப்பு பிடிக்கணும் இசையமைப்பு பாடுற நான் பாட்டு மட்டும் தந்திருக்கேன் நீ இப்போ இசையமைக்க போற இப்போ அது இசையமைப்பு வந்து நமக்கு தெரியும் அப்படி அதனால இப்போ உண்ட இசையமைப்பு இப்போ நான் இசையமைச்சேன் வந்து நான் கண்டதுக்கு அதே மாதிரி நீ இசையமை பார்ப்போம் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே என்று ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே அது அந்த பாட்டு தெரிஞ்சால வந்து அதுதானே அது தெரியும் சரி ஆனா தெரிஞ்ச பாட்டு இப்ப தெரிஞ்ச பாட்டுக்கு நாங்க பிள்ளையா படிக்கிறதானே யோகா இருந்தோம் இப்ப வேற இப்ப நம்ம தெரியாத பாட்டு ஒன்று படிச்சோம்னு சொன்னா அது சனத்துக்கும் தெரியாதையா இதுதான் பாட்டு நினைச்சிட்டு போயிருக்குல்ல அதால நம்ம மாத்தி படிச்சோம்னு சொன்னா தான் அது யோகா இருக்கும் வந்து கேட்கக்குள்ள சிரிப்பு வரும் வந்து அதால படி கடவுளே நான் இந்த சிலையை இப்பண்டே தான் படிவா பாக்குறேன் பின்பக்கத்தை சரி ஒவ்வொரு என்னடா ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால்
போராடும் போர்க்கிழமை அப்படின்றத மாற்றிண்டா இங்கே வருது இல்லையா? அப்போ நீங்கள் எடுங்க. நான் எடுக்கிறேன்னா என்ன சும்மா அக்னிடுவா பம்பலா சும்மா பம்பலாடுவா. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது என்றதை பம்பலாடுவா. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது. நீங்கள் ஒவ்வொரு காலம் கேட்டே 3 நிமிஷம் போகிறாப்பா. தெரியும் தான் இதுதான் பாட்டுன்னு இதுதான் கேட்குறேன்னு தெரியும் தான். இப்போ சொல்லண்டாப்பா ஒவ்வொரு பூக்களும் என்னண்டு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வுண்டா போகிற போக்க வேணாம். ஓகே என்னண்டு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வுண்டா சரி அதை விட்டு நீ இப்போ படிக்க பாட்டு நீ பாட்டாடு பாட்டாடு ஒரு இடக்கட்டத்தை படிப்பேன். மேக்க கூட சரியில்லை. எங்கேயாவது சமூகன் பண்டி அடிக்கும் தம்பி பாடிக்கலையா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நாங்கள் இந்த சேனல்ல வந்து பாட்டு பாடி வந்து நிறைய காலம் மோத்து தெரியாது. உண்மை தெரியல உண்மையா தெரியல. என்னடா பக்கம் பக்கத்துக்கு உனக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா சொல்லு. சரி கொஞ்சம் கீழே வந்து படிக்கல இருக்கு மேலே பிடிச்சாலும் தெரியும் கீழே வச்சா சிக்கலடாப்பா. அதுதான் மழை கிளைமேட்ன்றாலும் இவ்வளோ நேரம் என்னடாப்பா சொல்லு நீ ரெடியா இந்த சில அந்த ஸ்ருதி ராகங்கள் பிழைச்சா நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஹெல்ப் பண்ணுறேன். நான் கண்டது நான் அவடத்துல இறங்குறேன். படிக்க நீங்க அவடத்துல அடுத்த சந்தில காரையும் போட்டு போடுவோம். இல்லை நீ நாங்கள் இப்படி கேட்க வந்து தான் பாட்டு படிக்கிற வழியா கேட்குறாங்கடா. நான் சொன்னா இல்லை அந்த சாரி பாத்துல டிவி நடிப்பேன் நான் சரியா சொல்கிறேன். பனி நீரிலே பெண் பயிரானவள் பல காலமாய் என் உயிரானவள் மனம் மாறினேன் அவள் என்னை மீறினாள் மலர் மாலையை இன்று யார் சூடினார் ஏன் ஏன் இளமையும் தீயானது ஏன் ஏன் கனவுகள் வீணானது ஏன் ஏன் இளமையும் தீயானது ஏன் ஏன் கனவுகள் வீணானது விடையில் அந்த விடியும் இடையில் இரவானது நான் கண்டது பொய் நாடகம் ஏன் தெய்வமே இந்த விளையாட்டுதான் என் பாவமோ நெஞ்சை அந்த பழுதாக்கினார் நான் காணவே அன்று நிலவாகினான் ஏன் இன்று காரிருளாகினான் ஏன் இதுல அந்த இது வர புழுதி கார் ஓ காரிருளாகினான். ஓ புழுதியில் பூமாலைதான் நான் நடந்திடும் மண் பொம்மைதானோ ஓ புழுதியில் பூமாலைதான் நான் நடந்திடும் மண் பொம்மைதான் நழுவும் உலகம் புரிகின்றது நான் கண்டது காடும் 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 காடும். ஆனால் என்னது சொல்கிறோம் பாட்டு வந்துட்டு கேட்கக்கூடிய மாதிரி இருக்காட்டிலும் அவன் சொன்ன உடனே வந்து படித்த அந்த அந்த பண்பை நான் வந்து உண்மையாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். கவிதாஸ் நீ எடிட் பண்ணிக்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த நிமிஷத்தை இழுத்து எடிட் பண்ணேன். ஏன்டா இது ஒரு காக்கு மேலே கேட்டால் சில உனக்கு இருக்கிற இருமல் கூட பார்க்கும். ஓ என்றால் இருக்கிற இருமல் கூட பார்க்கும், சில காது கேட்க கூட பார்க்கும். ஓ அதால் வந்து அந்த கட்டத்தை நீ ஸ்கிப் பண்ணி பார்த்தேன்னா உனக்கு நல்ல காண்டி தான் நான் சொல்லுவேன் சரியா. ஓ ஆனால் உண்மையிலேயே ஒன்று அந்த படித்ததுக்கு நாங்கள் வந்து நன்றி சொல்லணும் கட்டாயம். இல்லை தம்பி இப்போ என்னென்றால் இதில் கடையிலையும் சாமானையும் வேண்டி இருக்குது. நாங்கள் ஹார்ட்வேர் ஒழிய ஒன்றும் இல்லை தானேண்ணா வேறு மெலுவல் இருக்கா ஜெஃப்னா வந்து மாதிரி நேரியா. இந்த ஷர்ட் வந்து நான் போட்ட தகுந்த மட்டும் எடுத்துனீங்க போட்டு பார்த்தேன். இல்லை நீ போட்ட எடுத்து பல்லையும் எடுத்தாங்க எங்கண்ணா நீ போட்ட நீ எடுத்த நீ தான் மும்பையில் எடுத்தாங்க. அது அங்கல்லோ
நீ எந்த செட்டு சொல்றா? மென்ஸ் சொல்றேன். நீ மென்ஸை சொல்றியோ? மென்ஸில் நீ எடுத்து வந்தால் நான் போடல. அதை எடுங்க ஒரு அதை எடுக்க போறியா? ஓகே ஓகே. இதான் மென்ஸ். இது சந்தியா? அப்போ கடையில் வச்சு பார்சலை திறந்து விடுவேன். கடையில் அங்கேயே வச்சு எல்லாத்தையும் அத்தானுக்கு வந்து ஹிட்னு சொல்லுவோம். என்ன ஒன்று கேட்டது? அங்கே வச்சு எல்லாத்தையும் திறந்துடுவோம். எல்லாத்தையும் திறந்துடுவோம். அது என்ன விளங்கல? முடிச்சிடும் வீடியோ முடிச்சிடும். திறந்து விடையோ மென்ஸ் எது வாக்கிங் எல்லாம் இல்லப்பா. ஆட்டோ விட்டுமா என்ன வந்து இவ்வளோ இதாகடா? திருப்பியும் பார்க்கிங் பிரச்சனை. மழைக்கையும் சில வீட்டுக்கு இருக்கு இல்லைன்னு நாங்கள் சொல்லல. ஏன்னா நாங்களும் இல்லையே வீட்டு. நான் பொடியாண்ட சேட்டுலாம் எனக்கு இப்பயும் ஒரு அக்கா வந்து மெசேஜ் பண்ணியிருந்தவா, தம்பி நீங்கள் நேற்று உடுப்படுத்த அந்த கடையின் லொக்கேஷன் எதுன்னு கேட்டு நான் போட்டு விடனான் வந்து வீடியோவாக போவோம். நல்ல படியணும், உண்மையாக பண்பான படியணும், நல்ல படியான ஒரு கதையும் இல்லை. நீங்கள் எங்களை வீடியோ காட்டிட்டு வந்து கேளுங்க. கிருஷ்ணாக்களை போட்ட விலைக்கு எங்களை போட்டுத்தாங்க, அவங்க கட்டாயம் செஞ்சிருப்பான். அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா அவங்க கட்டாயம் செஞ்சிருப்பான். இப்போ என்னடா செய்யுது? எங்கடா வாக் பண்ணுறது? ஒரு ரவுண்ட் போய் இது எடுக்கிற ரோட்டை எடுக்க நீங்கள் ஒருக்கா வெட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்கும் நினைக்க. அது மழை நேரம். அக்கனி வந்து நார்மலாக அந்த பாட்டை படித்தேன்னா நீ நல்லா படிப்பேன். அது அந்த ஒரு தனியாக படிக்கக்குள்ள ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். குரல் வந்து பதியம் இல்லாட்டி ஒரு ஒரு வெக்கம் கொண்டு வரும். அப்போக்குள்ள வந்து எங்களுக்கு ஒரு இது உண்டு, கஷ்டம் கொண்டு வரும். பாருங்க மக்களே, யாழ்ப்பாண டவுனு மழை கிளைமேட்டில் வந்து வேறு லெவலில் இருக்குது. பாருங்க மக்களே, யாழ்ப்பாண டவுனை பாருங்க. ஆனால் பாருங்க மக்களே என்ன தான் ஞாபகம் வருது. என்னதான் மழை அடித்தாலும், புயல் அடித்தாலும், வெயில் அடித்தாலும், குளிர் அடித்தாலும், காய்ச்சல் வந்தாலும், வயிற்றால போனாலும், செவ்வாயும் பள்ளியும் வீட்டை வர நேசனைக்கு இப்போ வர நேரம் இல்லை. காரணம் என்ன? நேசமணி உலகம். ஆனால் அதை குறித்து நான் கவலைப்படையலை, சந்தோஷப்படுறேன். ஏனென்றால் அந்த தன் வேலையை வந்துட்டு சரியாச்சு. ஏன்னா எங்களை விட்ட பரவணுமெண்டும் இல்லை தானே. இப்போ என்னது தம்பி யோசிச்சு பாருமா? அலைச்சல் தானே. ஏனென்றால் இப்போ எங்களை விட்ட வந்து இப்போ என்ன வரப்போ யோசிச்சு பாராம. இதுவே இருந்தால் தன் கெரியருக்காண்டி கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் மேலே வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தானே. தம்பி லொக் பண்ணாடி. அடே நான் அந்த வெஸ்டர்ன் யூனியன் ஒன்று எடுக்கோம்டா தம்பி. இங்கே எடுக்கலாம். அதுதானே எடுத்துட்டு போவோம். இருக்கா கார் லொக் பண்ணிட்டியா? முன்னுக்கு வரணும். இனிஞ்சோட்டு ஓட்டு வரும். நான் தெரியுதானே போகிற. ஆனால் என்ன இவனேன்னு சொல்லலாம். இப்போ இவ்வளோ ரைவன்றான், நானும் கொஞ்சம் டை அடிச்சான்ற நான் கேட்கணுமெண்டு தெரியலையா? அப்பயே அடிச்சேன். என்ன கதைடா தெரியாம தான் அடிச்சான் தான். எனக்கு தெரியும் நீங்க அடிக்க போல, நான் நல்லா அடிச்சேன். கலாச்சாரம் விட்டுரு அடிச்சது. அப்படி சொல்ல வாரியா நீ? ஆனால் பற்றி ஒரே மைண்ட் போயிடு. பார்த்து அங்கே நிற்கிறோம் நாங்கள். அடிச்சே இன்னும் போட்டு பார்க்கலையா? என்னைக்கு எனக்கு நாங்கள் நேற்று வீடியோ போட்டோடாப்பா. அப்போ பார்த்துட்டு ஒரு அக்காரை மெசேஜ் பண்ணியிருந்தா, அந்த தமிழில் கடை இடத்துல இருக்குது சரியாண்டு ஓமடா. அவங்க இந்த மட்டும் இல்லை, அது நிறைய பேரை ரிஃப்ளெக்ட் பண்ணி வருவாங்க. அது உனக்கு தெரியாது, நாள் போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. வந்தால் எங்களுக்கு செய்கிற மாதிரியே அவைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கணும். என்ன இப்போ எங்களோட வீடியோ பார்த்து வர்றவங்களுக்கு அது ஒரு ஸ்பெஷலாக நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். என்னதே நான் ஏண்டா நம்மளை பார்த்து அண்ணன் மடிக்கிற பார்க்க தெரியுது கொண்டு போகிறேன் விளங்க இல்லையோ. அப்போ அதெல்லாம் கேட்குற கொண்டும் இல்லை தான். எடுத்து இப்படி பார்த்து நிற்கிறாட்டா நான் கேட்கணும் என்ன பிடிக்கிறாண்டு. அண்ணன் மடிக்கிற பார்த்து அவன் வைப்பேன். நீங்கள் நேற்று வந்து தம்பி ஒரு வெள்ளை ஷர்ட் ஒன்று எடுத்துட்டு விட்டுட்டு போனவன் இல்லை
ஃபர்ஸ்ட் டைம் அவன் எடுத்தானே நீங்கள் எடுத்தாந்தீங்க. ஓ இவன் இங்கே வரான் தான். ஆசோ இதுதானேண்ணா? இதுதான். இதான்டா தேவையில்லை. நேற்று போட்டு பார்த்தோன்னே இது எக்ஸல் தானே? 2XL இல்லையா? 2XL 3XL இருக்குன்னு சொன்னீங்களேண்ணா. அவனுங்க லீவில் போட்டான் 7 என்ன சொன்னீங்க? வெளிநாடு போப்பேன்னு நின்றுட்டானா? டே முடிவெட்ட நல்லா சொன்னீங்க நீ? இல்லை இல்லை சொன்னமே கேட்டுடா சொன்னவனே பாய்க்க முணுமுத்தான் போல. அதுதானே அதுதானே நான் எனக்கு சும்மா பின்ன கேட்குது. அப்புறம் சொல்லிக்கொண்டு தான் பேக் பண்ண வேண்டாம். அப்புறம் நான் சும்மா விடுறேனே. இவன் இங்கே விட்டான் பார்சல் எடுக்கிற இல்லையா? இப்போ முன் கடையில் அந்த வெஸ்டர்ன் யூனியன் உண்டு. ஓ அப்போ அதை ஒரு எடுப்பேன் வந்து போட்டு போனால் அவங்க என்னென்னா ஃபோட்டோ காப்பி அடிக்கிறாங்க. அதை வேறு என்ன பார்க்குறாங்க இல்லை. அப்போ நான் முன் கடைக்கு போயிட்டு வரேன்னு விட்டு வந்துட்டேன். நீ முந்தி அந்த சாக்லேட் டீ எல்லாம் போட்டு தரீ. அதுக்கு தான் நான் நேற்றுலேருந்து இந்த பொடியை கேட்டு வந்துருக்கேன். ஓ அதுக்கு நீ இப்போ போயிடலாம் ஒன்றும் செய்யலாம். நாங்களே வண்டி குடிக்கலாம். நல்ல டீ ஒன்று மைலோ டீயா? மைலோ டீ என்ன ரொலெக்ஸா? என்ன கடை? ஓ அந்த ரோட்டில் இருக்கு. நம்ம போய் குடிச்சோனாங்களோ? நாலு எங்களே சோடு வெஸ்டர்ன் யூனியனுக்கு வந்து அதை காணுது. உண்மையாக தானே ரோட்டில் எந்த கடைக்குள்ள எங்க கடைக்கு ஃபோன் கடைக்கு கேட்குறானா? ஏதாச்சும் ஒரு அளவுலேயே நான் செய்யலாம் விட. இப்போ அவனை அதை கொண்டு வந்து தான் நம்ம அதை பார்த்துட்டு போயிருக்கோம். வெஸ்டர்ன் யூனியன் அட்லீஸ்ட் வெஸ்டர்ன் யூனியனுக்கு நம்பரை கொடுத்துட்டு நம்பரை கொண்டு போயிருக்கலாம். இல்லைப்பா நீ புது ஐட்டம் ஒன்றும் வேற இல்லையா? அஞ்சு பிளேன் ஷர்ட் வந்தீங்க அந்த மாதிரி லினன்ல. இது காய்ச்சிட்டு கவிதாஸ் நீ எடுத்து மாதிரி லினன்டையோ? லினன்ல இந்த எது ஷர்ட்டா? லினன்ட ஒரிஜினல் இதோ? ஒரிஜினல் அண்ட் இல்ல கொஞ்சம் ஜீன்ஸ் இல்ல பிப்ரவரியில வரும். 1 வீக்ல வரும். லினன்ட இது ஷர்ட் என்ன விலை? இது அண்ணனுக்கு 2000 போட்டுட்டாங்க லாஸ்ட். எப்போ ஏண்டா கிட்டத்தட்ட ஓகே தான் குவாலிட்டி. அது எப்படி நேற்று அங்கே ஷர்ட் எடுத்தாங்க 3000 போட்டவங்களா? 3000. 3000 ஒவ்வொன்றும் ஒரு கடையை பொறுத்து விலை. ஓ கடையை பொறுத்தும் விலை வரும். மற்றது இது குவாலிட்டியும் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாட்டோம்? இல்லை இல்லை எல்லாம் ஒரே மாதிரி தான். சிலது கொஞ்சம் நார்மலாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் நல்ல நீங்கள் நேற்று எடுத்துடலாம். இல்லை நம்ம அவங்களும் எங்களோட தோஸ்துகள் தான். அதில் அவங்கள நம்ம குறை சொல்லலாது இருந்தாலும் லினன் அண்டைக்குள்ளே இதில் வேறு கலர் இல்லையா? அப்போ நான் என்னென்னால் நான் இப்போ வருவேன் திருப்பி ஒரு அப்போ இருக்கா பார்ப்போம் ஐயா. இது ஒரு கலர் இருக்கு. Yeah, this one I like so much. Yeah. Then இது pink color bow, butter color bow. இது brown color wow wow wow. Yeah. நான் இப்போ திருப்பி வருவேன் ஐயா. அவனுக்கு அடுத்த கலெக்ஷன் வேறு நான் கணக்காக நினைக்கிறேன் இந்த பாறைக்கு. யா கிறிஸ்மஸ் யா அதுக்கு நான் வருவேன். அடே அது நல்லா இல்லையா? அப்போ நீ ஒரு ஷர்ட்டை பார்த்து அந்த அந்த மெட்டீரியலில் வேறு நீ இது எடுப்போம்டா. இதில் வேறு என்ன கலர் இருக்குது? இதில் தம்பி பிங்க் இருக்குது, ரோஸ் இருக்குது, பேப்பல் இருக்குது, ஊதா இருக்குது, ப்ளூ இருக்குது, நீலம் இருக்குது, கிரீன் பச்சை இருக்குது. இந்த ஐட்டத்தை பார்க்க இந்த பச்சை இல்லை. ஆனால் உனக்கு அளவில்லாம் இருக்குது. சின்ன எக்ஸல் தம்பி சைஸ் இருக்கா சைடில்? எக்ஸல் டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸல் உனக்கு ஓகே ஆகும் நினைக்கிறேன். போட்டு பார்ப்போம். இந்த மெக்கையும் கொலிக்கும் நான் இப்போ நீ போட்டு வரேன் உங்களால் இதில் கடந்த எடுத்து கொள்வீங்க. சரி என்ன இப்போ நீ கொள்ளி சுமார அங்கே தான் நீ இல்லை உங்களுக்கு நல்ல ஷர்ட் தானே இது? அப்போடா நீ
நான் திருப்பி வரைக்கும் எடுப்பேன் மேடம். எனக்கு நான் இது எடுத்துட்டேன் இல்லை. அதுவும் தம்பி விலை குறைய தாண்டா போகிறான் செல்லக்குட்டி. எவ்வளோ இது? 2000. தம்பி இது எவ்வளோட தம்பி இந்த ஷர்ட்? எல்லாம் உங்களுக்கு அதுதான் தம்பி ஃப்ரை நான் திருப்பி கேட்குறேன். அந்த பிளேக் ஒரு காடு பார்ப்போம். உடுப்பு கடைக்கு வந்தாலே கரைச்சிட்டா எல்லாம் எடுத்து கொண்டே போடுற அமைச்சா ஒன்றும் போட்டாலே காணிடாப்பா. பிளாக் கடைசியாக நம்ம எங்கே நல்லூர் கோயிலுக்கு எடுத்த ஷர்ட்டு அதுக்கப்புறம் எப்பயாச்சும் ஒரு நாள் போட்டிக்குமோ. அதுதான் ஆ அதுவும் அவ்வளோ ஆகுது 3200 3600 எடுத்தேன் ஷர்ட்டு. தம்பி இது என்ன சைஸ்? எக்ஸெல்லா தம்பி? இது எக்ஸெல்லா சைஸ்? என்ன சைஸ் இது? எக்ஸெல் போல பேர். நீ எந்த கலர்டா நீ எடுக்க போற? உனக்கு அத்தை அட இந்த காய்ச்சிட்டு என்ன தம்பி? 2000 ஓ சரி. 2 காஜெட்டு. நானும் 2 காய்ச்சிட்ட வண்டி இப்போ என்னது போடணும்? உடைக்கிறதுக்கும் துடைக்கிறதுக்கும் தான் போடணும். வேறாம் பாஸ் அதை வைக்க பாரு. இங்கே இடுப்பில் இல்லையா கூச்சப்படுவான் தம்பி. கிள்ளிப்பார் தம்பி, கிள்ளிப்பார். யாரும் வச்சல எங்கடா கிள்ளிப்பார்? கிள்ளிப்பார் வைക്കാം இடுப்பில். போறா சேட்ட போறா. ஓய் ஐயோ என்ன நல்லா தான் இருக்குது செட்டுக்கான. நாளைக்கு 2 வெடிக்குமா இல்லாட்டி போயிடுமோ? அதை கேட்கலடா. நான் கேட்குறேன் இன்னொரு கொஞ்ச நாளைக்கு இருக்குமா இல்லை போயிடும்? பாவிக்கு முன்னே நீ சொல்ல தெரியல. அது என்ன தெரியுமா பாவிக்காண்டு கதை முடிவடையில் ஆளுக்கு என்ன லினன்? ஓ அது சரியோ. இது என்ன ஏதோ நினைச்சான் பார்சல் பார்த்தீங்களா? என்னடா கண்டு எங்கடா பாப்? இங்கே 6 கொண்டு வருடா. என்ன இது? இந்த பேக்கில் தூக்கிப்பாரு. என்ன அதுடாப்பா? இது வந்து அப்போ ஒரு பர்த்டே கிஃப்ட்டு. சரியோ, இது வந்து ஒரு பர்த்டே கிஃப்ட். இப்போ எப்படி வர? இது வந்து ஒரு பர்த்டே கிஃப்ட். தம்பி தாடா, தம்பி தாரா எனக்கு பாப்பா என்னன்னு. தம்பிகிட்ட வந்து உடுப்படுத்தாக்கா தெரியுமே அந்த என்ன இப்போ என்ன பிச்சைக்காரனு இப்போ ஒருத்தன் காசு போடுவானா திருப்பி காய்ச்சி போட்டு பிச்சைக்காரன் மாற்றி வீடியோவில் போட்டு விட்டானா? ரிப்பீட் வீடியோயா? என்னப்பா ஒரு இதில்லை தம்பி. தம்பி இந்த கடையில் வச்சு உரிச்சு என்னென்னு பார்ப்போன்று. இப்படி வெட்டிடுறா, அப்படி வெட்டு. அதை சலட்டை பிரிக்கிறது இல்லை, பைய வெட்டிடு ஐயா. வா வா இதயமே ஆகாயமே வரே வா. ஸ்லோலி நோட் தி ஸ்லோலி. இது வந்து பர்த்டே கார்ட். இதை நம்ம அன்றைக்கு வாசிப்போம். பர்த்டே அன்றைக்கு வாசிப்போம். யா இது வந்து ஏர்கிராஃப்ட். அங்கேருந்து வந்து பாசாடா தெரியல. அப்படிதான் நீங்க. ஓகே நம்ம விடப்போமா தம்பி? அங்கேருந்து தான் வந்துட்டு போல. ஏன்னா உள்ளுக்கு இது இந்த பார்சல்கிட்ட இது குவாலிட்டியில். ஓ மை காட். டிஷர்ட் ஷர்ட். ஆனால் ஷர்ட் நல்லா இருக்குது. ஓ டிஷர்ட்டா? டிஷர்ட்டா? சரி தான், ஒரு டீ தான் வித்தியாசம் ரெண்டுக்கும். ஷர்ட்டுக்கும் டிஷர்ட்டுக்கும் ஒரு டீ தான் வித்தியாசம்.
தம்பி மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறான்ட்டு எனக்கு விளங்குது. ஓ ஆனால் வீடியோ துணிக்கூட நான் சொல்ல மாட்டேன். கலர் இது நல்லா இந்த கலர். இந்த இதை நீ வச்சிரு சரியில்லை. டேய் எறிஞ்சு விட அங்கேதான் பையுது லண்டன் பை. அதுக்காக பீரோக்குள்ளே வைக்காத இடம் சும்மா அணியாக போடும். நல்லா தான் இருக்குது ஏன்னா. ஸோ அம்மா ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு. அம்மா அம்மா தான் அக்கா அம்மா அக்கான்னு சொன்னா நடந்து வச்சு சொல்லுவோம். அப்போ தம்பி உடுப்படுப்ப கொண்டு வந்தால் உனக்கு முன்னுக்கே 3 டிஷர்ட் வந்துட்டு அப்போ அப்புறம் என்னதுக்கு ஏன்னா தம்பி யோசிப்பேன். நானும் போய் அவர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் போல. இவங்களே என்ன எடுத்து போட்டாங்களே என்ன இதையும் வாஜிடுவா என்ன நடக்கும்? அண்டை வாசி சரி அது அண்டை தான் வாசிக்கணும். நீ தான் வாசிக்கணுமா? சரி பையன்தாரியா நீ குறை என்ன நீ வேறு லெவலடா. இதையும் போட்டு கட்ட இதையும் போட்டு. நீ எத்தனை ஷர்ட் எடுத்தேன் இல்லைதான் இல்லை கணக்கு எடுத்தேன். எங்கே ஒரு இல்லை இது வந்து நல்ல லாபம் இல்லை. அப்புறம் முடிஞ்சால் கடும்பிலே தான் 5000 ரூபா. சீரியஸ்னா இல்லைன்னு அவன் என்னத்தில் எடுத்தான் லினன் லேமட்டேதா எங்கே எனக்கு அந்த லினன் உண்மையிலே அது கலர் நல்லா தான் இருந்தது. எங்கே அந்த பிளாக் ஒன்று எடுத்து வச்சுருந்தீங்களா? எங்கே இது அது XXL தான் டேமேஜ். எக்ஸ்எல் டேமேஜ் இல்லையே. XXL ஒன்றா இருக்குது. ஆமாம் எக்ஸ்எல்ல ஓ இதுவும் நல்ல கலர். நீ எது எடுத்த? நீ மரூனும் க்ரீனுமா? அது எடுத்துட்டு அங்கே அடகு. ஏடா அம்பி நீ எது எடுத்தேன்டா? அதுவுமாம் ஆனால் அது அதில் அடகு. வேறு எப்படி என்ன மேலால் போட்டால் கொஞ்சம் அப்படி தெரியலாம் மேபி. இது பாரு அடி இது பாரு இது ஓகேல. என்ன சைஸ் இது எந்த சைஸ்? டபுள் எக்ஸ்எல். எக்ஸ்எல்லடா இது ஜீரோ கழட்டி போடுவோம். இப்போ வண்டி அப்பா அந்த இது ஃபிட்னஸ் தெரியுமா? இது தம்பியா என்னென்றால் இது இந்த மெக்கபடி ஆவார் பைக் எப்படி அங்கே எடுத்தாங்க இந்த பைக் எடுத்தாங்க காணா போல பார்க்கவே இல்லை உண்றான்டா. அது என்ன மடக்க போறதே இல்லை. இல்லை கொஞ்சம் காலம் தெரியாதா? கொஞ்சம் காலம் வாங்கி மாட்டேன் என்ன அதுதான் நீ கதைக்கிறத பார்த்தா சிம்பிளாக கிடைக்கா. ஆனால் இது மற்ற எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்ல உண்டு தான் போட்டு பார்ப்போம். டபுள் எக்ஸ்எல்ல வேற கலர் உண்டு தருவாங்க. அதான் வேற கலர். இது வந்து டபுள் எக்ஸ்எல். தம்பி வந்து தனக்கான ஒழிச்சு வச்சிருந்த ஒரு மாதிரி தந்துட்டான். இந்த பழக்கத்துக்கு என்ன ஒன்று நான் இது சரிதானே? அப்போ இதை கொண்டு போவோம். இப்படியே நின்றவனா கரைச்சி அப்புறம் எடுத்துக்கொண்டே இருப்போம். அந்த சிக்கலில் முடிஞ்சு போய் ஆனால் சாமான் விட்டாலும் போயிருக்கும் இல்லையா? என்ன அப்படி நின்று போயிடுச்சு. இல்லை சைசல் முடிஞ்சுட்டா சைக்கிள் முடிஞ்சா கரைச்சலன்ட்டு சொல்லவா நீ அப்போ இந்த பச்சை இந்த பச்சை இந்த இப்படி டாக்டர் எடுத்துருவா. நீ அதை தருவான். ஓ அந்த பச்சை நீ எடுத்த வச்சா அவனை பிடிப்பா என்ன பிடிக்கா ஆனால் ஸ்விமிங் பூலில் பிடிக்கிறாங்க. இதில் எக்ஸல் தான் இருக்குது பச்சையில். என்னடா இப்போ இது என்ன சாமான்? அதுவும் எக்ஸல் தான். எக்ஸலா? என்னோட விளையாடுறது நான் வேலையாக போச்சுடா. இங்கே இது எக்ஸல். இது டபுள் எக்ஸல் தானே? நீங்கள் போட்டு இங்கே இருக்கோம் ஓகேடா.
ஆனா அந்த கலர் மஞ்சள் மஞ்சள் ஏண்டா செல்லம் ஆனா சின்னது போல லார்ஜ் பெருசு எல்லாம் இது ப்ரோ நிக்குதா டபுள் எக்ஸல் அதுல இருக்கா இது நிக்குதா அதுல இருக்கு எல்லாம் அது என்ன இதுதான் சைஸ் நம்ம டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ஒன்று தான் அதுல ஒன்று என்ன இன்றைக்கு ஏன் இங்கே வந்தாங்களா போனாலா நல்ல காலம் கட்டில காட்டப்பா என்ன ரேவஞ்சில் ரேஞ்சில் தர உண்டா மஞ்சளா நல்ல மஞ்சள் ஆகலை அது நான் ரேவஞ்சில் உள்ள கலைங்க உடனே இல்லை கலைங்க அது இல்லை அண்ணன் எதுல அது இல்லை மறுவில் அடி நீ வாங்க போற என்ன சொல்லிட்டேன் என்ன விளையாடி கொண்டீங்க அதுல எக்ஸல் தான் இருக்கானே ஒயிட் அப்படி செய்யலாம் எடுத்துட்டீங்களா இதே இல்லைண்ணா 3000 தான் ஆ அது வேறு அது நியூ அரைவல் அந்த சரி அதை விடு விளக்கதை வேணாம் விடு அதை விடுவோம் இது தம்பியா எனக்கு இப்போ என்ன அப்போ எனக்கு கொண்டு வா நீ தர போகிற அந்த கலரும் இவர் எடுத்துட்டாங்க இப்போ எடுத்தோம் ஓ இது இவர் எடுத்துட்டாங்க இதோ அந்த 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 மெரூன் நான் எடுக்கிற மெயினாக அந்த ஃபோட்டோ தான் எடுத்து எடிட் பண்ண அந்த ஃபீலிங் படிக்க வச்சா எப்படி நீ இருக்கிறேன் செஞ்சு கொண்டு வாங்கும் அண்ணா இது எப்படி கலர் இது ஜட்டியில் என்னடா மோனே கலர் மெட்டீரியலை பார்த்தா சரி கண் கூசனா நீ என்ன கண்ணுக்கு எவ்வளோ போகிற ஜட்டியே என்னப்பா நீ இது ஒன்று இந்த ப்ளூ எடுத்து அதுவும் பிளாக்கும் தரும் ஆனால் எல்லாரையும் நம்பலாம் தம்பி ஜட்டியிலே மூலாமின கட்டு கலர் செலக்ட் பண்ணி எடுக்கோம் மட்டும் நம்பையோட அறியுமோ ஓ என்னடாப்பா சும்மா இந்த கருப்பதையும் கூடாது வைக்க உறிஞ்சுது சாமான் அப்போ மலையாள முடிய எறிஞ்சிருவியா நல்ல கதை வீட்டை இங்கே ஜஃப்னாவரக்குள்ளே கொண்டு வந்தது தான் இப்போயும் போட்டுட்டு திரியிறா அப்புறம் இதோ மழை முடி எறிஞ்சிட வீடியோ காணி சொல்கிறார் ஒரு இங்கே பாருங்க டிஷர்ட்டை தூக்கி போட்டோம் அப்போ போட்டிக்கு ஏதாவது போன வருஷத்துக்கு 3 வருஷம் அனுப்பினது ஓ நேற்று பார்த்துப்பேன் நினைக்கிறேன் நேற்று தூக்கி கிடந்தா உதயசாம வந்தேன் ஓ நான் வெளியில் கதைக்கிறீங்கள ஆனால் கதைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து என்ன ஆனால் உங்களுக்கு பிளாக் மட்டும் வேணாம் டபுள் எக்ஸ்எல் அதுதான் எனக்கு கவலையாக கிடையாது எனக்கு கொண்டு அதாரே நீ கருப்படுத்திட்டேன் ஆனால் மற்ற மரூன்லேயும் இல்லையா பச்சையிலேயும் இல்லையா கலர் ஒரு 1 வீக்ல எடுக்கலாம் இதே மாதிரி எடுத்து சரி நான் வரும் திருப்பி வரும் இப்போ எனக்கு கொண்டு காணும் ஐயா வளர்ற சின்ன பொடியில் அங்கே எஞ்சி ஆசையை போட்டு ஆனால் நீ என்ன இது அப்போ முதலெடுத்த வெள்ளை எங்கே கொடுத்துட்டியோ அப்போ இது இருக்கலையே வேறு எல்லாம் படிவா மடித்து போட்டு எக்ஸலில் வச்சு விட்ருவான் அவன் கல்லில் ஏன்னா இந்த டபுள் எக்ஸல் தானே கண்டு ஒழிச்சோம் இல்லை இப்போ எவ்வளோ கணக்கு ஒரு ஷர்ட் இருக்கு ஓ இதெல்லாம் திரும்ப வரும் 3 பேக்குக்கு 3 கணக்கு வரும் 4 அது எங்கட பேக் எங்கிற அந்த பேக் உங்களோட 2000 ரூபா ஓ 2000 இது 4600 ஆயிட்டு வந்து என்ன 4200 வந்து வந்து உண்டியா
நீங்கள் கேட்ட கலர் தானே என்ன நான் கேட்டேங்களா அப்போ சரிதான் நான் எடுத்து போடுவேன் அதை பிரச்சனை இல்லை அவள் கூட வரலடா அவன் என்ன ஒன்லி 2000 rupees மீ எஸ் வந்தாலே 6 ரவில் பெருக்குன்னு பார்த்தீங்களே அதுதான் அவன் லண்டன் சாரி அவன் காசிக்காரன் அப்பா அதுதான் அவன் 2 ரொம்ப எல்லாமே நான் இடையே நிப்பாட்டிட்டு இருந்தேன் ஃபுல்லாக சொன்னதான் பிள்ளை அது 500 ரூபா புக் பண்ணாப்பா 500 ரூபா பேருந்து 2006 எந்த ஷர்ட் எடுத்தவன் நீ ஷர்ட்டும் ஜட்டியும் இது பாருங்க இப்போ ஐயாண்டா சும்மா மழைன்னு வரும் பாருங்க அவனுக்கு என்னப்பா ஓகே இப்போ வாரம் போயிட்டா பாய்டா அதெல்லாம் பாய்